சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்ன மாஸ்டர், தமிழ் சாப்பாடு கொண்டு வரலையா? இல்ல, நான் தான் என் கூட சாப்பிட தமிழை கூப்பிட்டேன். மாஸ்டர், பெத்த பொண்ணு கூட்டி விடுறது போல தமிழ் கூட்டி விட்டு தமிழை நல்லா பாத்துக்கிறீங்க. ஆமா, இவ என் பொண்ணு மாதிரி, இவளை நான் நல்லா பாத்துப்பேன். அதோ அந்த ரூம் தான் பத்தி. ஆமா மிஸ், மாஸ்டர் எனக்கு அப்பா மாதிரி தான். எனக்கு அப்பா இல்ல, மாஸ்டர் தான் என்ன அப்பாவா நினைச்சுக்கோன்னு சொன்னாங்க. ஐயோ, நான் மாஸ்டர் அப்பாவா தான் நினைக்கிறேன். அதனாலதான் நான் பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு கூட மாஸ்டர் தான் கூட்டிட்டு போனேன். எங்க மாஸ்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். டீச்சர் ஸ்டூடெண்ட் தாண்டி அப்பா பொண்ணுன்ற உறவோட பழகுறீங்க. உங்களை மாதிரி இருந்தா எல்லா குழந்தைங்களும் நல்லா வளருவாங்க. ஆமா மேடம். ஓகே மாஸ்டர், நான் வரேன். அம்மா, நீங்க இங்கே இருங்க, நான் போய் தமிழை கூட்டிட்டு வரேன். தமிழ், ஏன்பா, நான் தான் தமிழுக்கு சாப்பாடு கொண்டு வருவேன்னு உனக்கு தெரியும்ல, எதுக்கு நீ தமிழை தனியா கூட்டிட்டு வந்து சாப்பாடு ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்க? தமிழ் பசிக்குதுன்னு சொன்னா, அதுவும் இல்லாம நீங்க வர ரொம்ப லேட் ஆயிடுச்சு, அதனாலதான் நான் கொடுத்தேன். எங்க பிள்ளைய நாங்க பாத்துக்குவோம். இனிமே அப்படியெல்லாம் பண்ணாதப்பா, நல்லா இல்ல. வா தமிழ், வா போலாம், வா. சரிங்கம்மா, வாங்க. வாப்பா. என்னங்க இவ மாஸ்டரோட அப்படி பழகுறா? எல்லார்கிட்டயும் அப்பா மாதிரின்னு வேற சொல்றா. அவரும் இவள பொண்ணு மாதிரின்னு சொல்றாரு. இதெல்லாம் நாளைக்கு வெளியில தெரிஞ்சா சுந்தரிக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுது. அப்படியெல்லாம் பேச்சு வர நான் விட்டுற மாட்டேம்மா. நீங்க எதுக்கு என்னென்னமோ நினைக்கிறீங்க? குழந்தை ஏதோ புடிச்சு போய் பழகுறா, அத போய். சரிங்கம்மா, நீங்க 2 பேருக்கு ஊட்டுங்க, நான் இதோ இப்ப வந்துடுறேன். இந்தாங்க. 2 பேரும் சாப்பிடலாமா? வாங்க, அங்க போய் உட்காரலாம். போ, வாங்க. எது நடந்தாலும் பாத்துக்கலாம். என்ன என்ன வேணும்? என்ன வேணும்னு நீ தான் சொல்லணும். ஒண்ணும் இல்ல. என்ன ஒண்ணும் இல்ல? அன்னைக்கு நீ என்ன சொன்ன? என்னப்பா, எதுவும் பேச மாட்டேங்கிற? தமிழை என் குழந்தைன்னு சொல்ல மாட்டேன், நான் அவகிட்ட உரிமை கொண்டாட மாட்டேன், என் பேத்தி வழிக்கே வரமாட்டேன்னு என்னென்னமோ சொன்னியப்பா. இன்னைக்கு என்னமோ குழந்தைக்கு அப்பா மாதிரியே அவன் என் பொண்ணு மாதிரின்னு கதை சொல்லிக்கிட்டு இருக்க. என்னப்பா, ஏதாவது பதில சொல்லு. தமிழுக்காக தான் சொன்னேன். மத்தவங்க கேட்கும்போது தமிழ் ஃபீல் பண்ணுவா, அதனாலதான் சொன்னேன். தமிழை பத்தி நீ கவலைப்படாதப்பா. இனி யார் கேட்டாலும் இது என் பொண்ணு இல்ல, இவளுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு தான் சொல்லணும். எப்படி குழந்தைக்கும் உனக்கும் சம்பந்தம் இல்லையோ, அதே மாதிரி உனக்கும் சுந்தரிக்கும் சம்பந்தமே இல்ல. நாளைக்கு இதே மாதிரி அவங்க கேட்டாங்க இவங்க கேட்டாங்கன்னு ஏதாவது வார்த்தைய விட்டேன்னா மரியாதை இருக்காது. அவ என் பேத்தி, தமிழ் சின்ன பொண்ணு, அவளுக்கு உன்னை பத்தி முழுசா தெரியாது. உண்மை என்னன்னு தெரிஞ்சிச்சு உன்னை திரும்பி கூட பார்க்க மாட்டா. எங்களை பொறுத்த வரைக்கும் நீ இல்ல. இல்லன்னா என்னன்னு உனக்கு புரியுதா? இல்லன்னா இல்லன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இப்ப இந்த குழந்தைக்காக தான் உன்னை அனுமதிச்சிருக்கோம், அதையும் நீ கெடுத்துக்காத.
ஏதாவது தில்லாலங்கடி வேலை செஞ்ச என்ன ஆனாலும் பரவாயில்லைன்னு உன்னை நானே இல்லைன்னு ஆக்கிடுவேன் பாத்துக்க. இவ வாய் பேச்சு தான் பேசுவா, எதையும் செய்ய மாட்டான்னு நினைக்காத. ம், ம்.